இப்போ சிபிஐ கிட்ட இருக்கு விசாரணை, அது வந்தவொடனே பேசுவோம். ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிவிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியாக இருக்காது. எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துறது. சாதிவாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் எடுக்கணும், இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். அப்போ அருகில் இருக்கிற மாநிலத்தில் சீதாராமையா எடுக்கிறாரு, அது என்னது பள்ளிக்கூடத்துக்கு 10 நாள் விடுமுறை விட்டு எடுறான்றப்பல இங்கே எடுறான்னா அங்கே ஒண்டி கொடுத்துறது. ஆனால் வெளியில் மாநில சுயாட்சி, மாநில உரிமையை காப்பாற்றுவோம், மாநில தன்னாட்சின்னு பேசுறது கேவலம். இது ஒரு தேசியன அவமதிப்பு, ஒரு மாநில அவமதிப்பு, எங்களுடைய காவல்துறை படையை அவமதிக்கிறதாக தான் நான் பார்க்குறேன். கரூர் துயர சம்பவத்தை சிபிஐக்கு மாற்றுவது குறித்து தொடரப்பட்ட வழக்குல உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க. இப்படி இருக்க சூழல்ல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்கிட்ட இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட போது சிபிஐக்கு மாற்றம் செஞ்சது தனக்கு அதிருப்தியா இருக்கு அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செஞ்சது இந்த வழக்கை திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். சிபிஐக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்னு என்ன அவசியம் இருக்கு? தமிழ்நாட்டுல இவ்வளவு அறிவார்ந்த காவல்படை இருக்கும்போது இந்த காவல்துறையால இந்த விஷயத்தை சமாளிக்க முடியாதா? மத்தியில இருந்து தான் ஆளுங்க வரணுமா? இது மாநில சுயாட்சியை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். சிபிஐ என்ன செய்ய போகுது? அவங்களுக்கு மூளை அதிகமா இருக்கா? நாளையில இருந்தே விசாரணையை தொடங்கிடுவாங்களா? இல்ல நேர்மையா தான் விசாரணையை நடத்துவாங்களா? சிபிஐன்றது ஒரு தன்னாட்சி மாதிரி யாரோட கட்டுப்பாட்டுக்கும் கீழே வராத ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த ஆட்சியாளர்கள் தன்னோட 5 விரல் போல எல்லாவற்றையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இதனால சிபிஐ இந்த வழக்கை அப்படியே கடப்புல போடுறதுக்கு தான். எத்தனை வழக்க சிபிஐ வேகமா முடிச்சாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க. இது வெறும் காலதாமதம் செய்யறதுக்கு தான். இதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சீமான் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு.